தெரியும். கதையை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடிக்கணும். அது எப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க தான் பண்ணணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். இப்ப ஃபைனலா ஒன்னு பண்றோம், அத பார்த்துட்டு என்ன டிசைட் பண்ணிக்கலாம். ஏய் ரெடி பண்றா. கேமராமேன் ரெடியா? ரெடி சார். டேக் போலாமா? போலாம் சார். ரெடி ரெடி. அம்மா கேரக்டர் உள்ள வாங்க. வாங்க வந்து நில்லுங்க. வாங்க டேக் போலாமா? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஏண்டி இப்படி நேரங்காலம் தெரியாம குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏண்டி இப்படி நேரங்காலம் தெரியாம குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? I know my limits, Mom. Better you should know your limits too. I never thought you would take this kind of ridiculous nonsense decision at your age. Mom, சின்ன வயசுல இருந்தே கட். சார் என்ன சார், நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே நீங்க கட் கட்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சுத்தமா நடிப்பு வரலன்னு அர்த்தம். சார், as a director உங்களுக்கு கட் சொல்ல முழு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறதுக்கான முழு உரிமை எனக்கும் இருக்கு. நீங்க எப்படி பண்ணணும்னு நடிச்சு காட்டுங்க சார், நான் அந்த மாதிரி நடிக்கிறேன். ஓ, நடிச்சு காட்டணுமா? அப்போ ஒரு ஷாட் சரியில்லைன்னு யாராச்சும் சொன்னா நான் அவங்க கிட்ட டைரக்ஷன் பண்ணுங்க சார்னு சொல்ல முடியுமா? நடிச்சு காமிங்கன்னா என்ன அர்த்தம் மேடம்? சார், நான் எதுவும் தப்பா பேசல சார். நீங்க எதிர்பார்க்கறதே எனக்கு புரியலன்னு தான் நடிச்சு காட்ட சொல்றேன். கயல், கார்த்திக் அமைதியாரு. இல்ல கார்த்திக். டைரக்டர் சார், அமைதியாருங்கிறீங்க. நைஸா சைகையில தூண்டி விட்டு மேடமை டைரக்ஷன் பண்ணி வேடிக்கை பாக்குறீங்களா? சார், யாரையும் தூண்டி வர அவசியம் எனக்கு இல்ல. நான் தூண்டியும் விடல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே நம்ம ப்ராஜெக்ட் நல்லபடியா வரணும்னு தான் நினைக்கிறோம். சார், யார் ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு யார் நினைக்கிறது? நான் ப்ரொடியூசரை பார்த்து கதையை ஓகே பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் நினைக்கிறேனே, இத உங்க ப்ராஜெக்ட் ஆக்கிறாதீங்க. சார், நீங்க வேற ஒரு மூட்ல இருக்கீங்க, தப்பா பேசுறீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க வேற ஒரு ஐடியால இருக்கீங்க, எனக்கு புரியுது. அதான் என்னோட பிரச்சனையே. கயலோட நடிப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க. ராம், ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சார், சாரி சார், நான் என்ன சார் தப்பா சொல்லிட்டேன்? நீங்க எதிர்பார்க்கறது புரியலன்னு தானே சார் நடிச்சு காட்ட சொன்னேன். மேடம், இந்த சீனை ஷார்ட்ல கிரியேட் பண்ணுங்க, ஸ்பாட்ல வேணாம். நீங்க என்ன அவ்வளவு ரஃபா பேசுறீங்க? அப்புறம் இப்ப வந்து சாரிங்கிறீங்க. இங்க என்ன அன்னியன் பாட்டு எடுத்துட்டு இருக்குமா? திடீர்னு கோவப்படுறீங்க, அப்புறம் சாந்தமாயிடுறீங்க. சார், நான் ஒன்னும் கோவப்படல சார். உங்களோட எதிர்பார்ப்பு எனக்கு புரியல, அதனாலதான் சார் நடிச்சு காட்ட சொன்னேன். நீங்க அந்த கோவத்தோட தான் மேடம் கேட்டீங்க. ஏன்டா டைரக்ஷன் பண்ண வந்த மோன் இருக்கு. பேசாம ஆர்டிஸ்டா இருந்தா பெட்டர், பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் எப்படி மேடம் இவ்வளவு சொதப்புறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ பிராக்டிஸ் எடுக்கிற, அது பண்ற இது பண்ற, நீங்க ஏகப்பட்ட பில்டப் வேற கொடுத்தீங்க. ஒண்ணுமே ரெடியான மாதிரி தெரியல மேடம். இந்த சீனை நான் அப்படி இப்படின்னு எப்படி நினைச்சு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் குட்டிச்சோர் ஆக்கிட்டீங்க. சார், நிஜமாவே நீங்க என்ன சொல். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. ப்ரொடியூசர் வந்ததுக்கு அப்புறம் பேசி என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். பேக்கப். கார்த்திக், நம்ம மேல எந்த தப்புமே இல்ல கார்த்திக். எதுக்கு இவர் இப்படி பேசிட்டு போறாரு? அவர் மனசுக்குள்ள வேற ஏதோ நினைச்சிட்டு பண்றாரு கயல். கண்டிப்பா அவர் பண்றது தப்பு, அது மட்டும் எனக்கு தெரியுது. வேணும்னே பிரச்சனை பண்றாரு கயல். இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல.